அதாவது மறைச்ச இடத்துல மட்டும்தான் போறேன், மீதி எந்த இடத்துல இருக்கிறேன். மறைச்ச இடம்னா என்னது? நம்மளுக்கு எது மறைச்ச இடம்? எத்தவா அதனால இங்கே மட்டும்தான், மற்றபடி வேறு. அதனால குறையே இல்லை. இந்த கண்ணி வந்து இப்படியே சுற்றி உடச்சு சொல்லிச்சு. இன்னொரு கண்ணி மூணாவது நாள் உன் தலையை சுற்றி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு இதை 4 வகுந்து முதலத்தை வச்சு நல்லா ஏற்றி இறக்கி உன்னை சுற்றியே 4 திசையில் போட சொல்லு. முதல்னா குங்குமம், ஆமாம், சுற்றி நல்லா ஏற்றி இறக்கி கருப்புமே ஏற்றி தேவையில்லை. குங்குமத்தை வச்சு நல்லா சுற்றி ஏற்றி அப்படியே 4 பக்கம் பிச்சு போட்டு 4வது பட்டி போடும்போது பின்னாடி தலைக்கு பின்னாடி பார்த்துட்டு குங்குமத்தை வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு இறக்கி சுற்றி 4 பக்கம் பிச்சு போட்டு வெள்ளிக்கிழமை கறி வேணும், உப்பு திரும்ப வெள்ளி ஒரு குறையான ஓகேவா சாப்பாடு நிற்கும். அங்கே ஒரு இடம் மட்டும்தான் போதும், மற்றபடி வேறு எங்கேயுமே இல்லை. ஓகேவா? அதுதான் மறைச்ச இடம். எங்கேயுமே எதுவுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுதா? இப்போ அந்த பக்கம் நடந்ததே நம்மளுக்கே தெரியாது, பார்த்தா சொல்லி தான் நம்மளே கண்டுபிடிச்சோம். ஆமாம், நம்மளுக்கே தெரியாது, பார்த்தா சொன்னால் நம்மளே கண்டுபிடிச்சோம். அதனால தான் சொல்லுது. அதாவது நடக்காத நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தது தான் ஆத்தா. புரியுதா? நான் ஓடிக்கிறேன். மாமியார் பேர் மட்டும் சொல்லு. என் களி ஒன்று அங்கே இருக்குது. ஆனால் அவங்க இங்கேருந்து வாங்கும்போது இதெல்லாம் வாங்கிட்டாங்கடம்மா, போகும்போது அவங்க வந்து நினச்ச விதமே வேறு, எத்தனை போய் வச்ச விதமும் வேறு. அதனால தான் அவங்களுக்கு புரிஞ்சிருது. ஒன்று அந்த கண்ணியை உடச்சிட சொல்லு. அவங்க இன்னும் எடுத்துன்னு வர மாட்டாங்க, உடச்சிட சொல்லு. உடச்சிட்டானா அவங்க தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து நல்ல மனுஷனவே, அதுதான் நான் சொன்ன மாதிரி உடச்சாலும் தெரியும். ஏன்னா அவங்க எடுத்துன்னு வரணுன்ற எண்ணம் இல்லை அவங்களுக்கு, அதனால தான் அவங்க புரிஞ்சிருது. என்ன இதை நான் உடச்சி விட்டேன், இதை நீ உடச்சி தள்ளி சுற்றி உடச்சி இங்கே உடச்சி போய் உடச்சி